நான் எழுத போகும் கதை நீளமாக போகும். இது எனக்கு நடந்த முதல் ஆண்டி அனுபவம். என் பெயர் ராஜா. ஊர் தூத்துக்குடி. வயது 22. அவளது பெயர் வனிதா. வயது 28. திருமணம் ஆன அவள் 2 குழந்தைகளுக்கு தாய். மாநிறம் முகத்தில் லேசாக பரு. மயக்கும் கண்கள் என பார்க்க நன்றாக இருப்பாள். அந்த அழகி. நாங்கள் இருவரும் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து வந்தோம். நான் சேர்ந்து 1 வருடம் கழித்து வந்த வனிதா. கம்பெனியின் ஆசை தேவதை. டிரைவர், வாட்ச்மேன், டீகாரர், சூப்பர்வைசர், அக்கவுண்ட் மேனேஜர் என அனைவரும் அவளை பார்க்கும் அளவுக்கு வசியமாக இருந்தாள். நான் இருக்கும் இடத்தில் தான். பொதுவாக புதிய நபர் வேலை பழக வருவார். வேலைக்கு பேர்கள் மட்டும் தான். நான் எனது பகுதியில் சூப்பர்வைசர். 50 மேற்பட்ட பெண்கள். மொத்த கம்பெனியில் நான் இருக்கும் இடத்தில் 20 பேர் வேலை செய்வார்கள். அது ஒரு மீன் கம்பெனி. நான் ஒரு காதலில் இருந்ததால் இவளை கண்டுகல. இவள் வாட்ச்மேன் கிட்ட பெயர் எல்லாம் சொல்லிக்கொண்டே யதார்த்தமாக என்னை பார்க்க நான் கடந்து செல்ல, பின் அங்கு வந்து என்னை காண பெயரை கூற, நான் வேலை செய்யும் இடத்தை காட்டிவிட்டு இளம் பெண்களிடம் கடல போட, இவளுக்கு சட்டை இல்லை. என் பார்வை அவளிடம் சென்றது. நடிகை த்ரிஷா போல என் டேபிள் அருகே அவள் வேலை வர, எனக்கு ரூம் இருந்தாலும் கூட இளம் பெண்கள் சந்தேகம் கேட்க வந்து பேசினா தப்பாகும். என் வேலையே இருப்பேன். செல்போன் நோண்டுவது போல் அவள புதிதாய் ரசித்து பார்க்க, அவள் சாதாரணமாக பார்க்க கிறங்கினேன். அந்த கண்கள் அப்படி காந்தம் போல். இருவரும் பேசிக்கொள்ளவில்லை. கண்கள் முட்டிக்கொண்டது. 3 நாள் கழித்து பேசும் நேரம் வர, சம்பளம் பற்றி பேச நார்மலா பேசினேன். நான் பக்கத்து கம்பெனிக்கு சென்று டீ குடிக்க, நம்ப முடியாத அதிசயம் என்னை தேடி வந்தாள். ராஜா வா என்று அழைக்க, எனக்கு என் மனைவி அழைத்தது போல் கற்பனை செய்து பின்னால் செல்ல, மீன் முடிந்தது விட்டது. என்ன நினைப்பில் இருக்கிறாய் என கேட்டாள். உன்னை தான் நினைக்கிறேன் என் கூற சிரிப்பால் அடித்தாள். வேலையில் கிள்ளி சீக்கிரம் கற்றுக்கொண்டாள். வேறு மீன்களை காட்டிவிட்டு வாட்ச்மேனிடம் போய் நைசாக அவளின் நம்பர் எடுத்துக்கொண்டு மதிய உணவு இடைவேளையின் போது கால் செய்தேன். அவள் முன் நின்று யாரிடமோ போனில் பேசிக்கொள்வாள். அவள் ஊரில் வேறொரு பையனிடம் கடலை போட்டுக்கொண்டு இருந்தவள் என அவளே கூற, பின்னாளில் நான் சைகை செய்ய அட்டன் செய்தாள். எப்படி நம்பர் எடுத்த என் சிரிப்புடன் வியந்தாள். நான் சூப்பர்வைசர் என்பதை நினைவில் கொள்ளவும் என ஜாலியாக பேசி முடித்தோம். வீட்டிற்கு சென்று போன் அடித்தாள். நானாக போன் அடித்தாள். மட்டும் பேசு என்று ஆரம்பித்து பேசாத நேரமில்லை என் சென்றது. காரணம், அவளுக்கு ஆண்ட்ராய்டு போன் இல்லை. கிராமத்தில் இருக்கும் பெண். ஒரு நாள் மேனேஜர் அவள் முன் என்னை திட்ட, நான் கலங்கி நிற்க, அவள் முன் சீன் போட்ட மேனேஜர் அவளின் சீனை திருட்டு தனமாய் ரசிக்க, எனக்கு ஆத்திரம் வர, நான் சாயங்கால டீ டைமில் அவளிடம் சண்டை போட, அவளோ வீட்டிற்கு கிளம்பினாள். குழந்தைகளுக்கு உடல் சரியில்லை என மேனேஜர் என்னை வீட்டில் விட்டு வருமாறு அனுப்ப, நான் வயது குறைவாக உள்ள காரணமும் நம்பிக்கையும் நான் சென்ற ஊருக்கு அருகில் விட்டு என்ன என கேட்டேன். அவள், நீ திட்டாத, சந்தேகப்படாத, நாளைக்கு சட்டை அணிந்து வாரேன் என்றாள். சட்டையில் இன்னும் அழகு கூட. மேனேஜர் சீன் பார்க் வாய்ப்பு இல்லாமல் போக என் பிளான்க்கு அனுப்ப நான் சந்தோஷத்தில் அவள் செல்லமாய் திட்ட மறுபடியும் அடித்தேன். இருட்டியவுடன் 7:30 மணி ஸ்டாக் எடுக்க, சில எழுத படிக்க தெரிந்த பெண்களை கூப்பிட, இவளை ஒருவர் அழைக்க, பிரீசர் கூலிங்கில் ஸ்டாக் எடுத்து அதை சிஸ்டமில் ஏற்ற, இளைவிட்டுவிட்டு அந்த பெண் செல்ல, இவள் அக்கா என்றாள். இரு என்று அவர்கள் கிளம்ப, அவள் பயத்துடன் பார்த்தாள். என்னடா என்றாள். ஒன்றும் இல்லை என தொடர, என் உடல் சூட்டை உணர்ந்த அவள், சரி படாதே என்று நக்கலாக வெளியே சென்றாள். நான் பாத்ரூம் போக அவள் சட்டையை கலட்டி விட்டு முகம் கழுவி கொண்டு இருந்தாள்.
நான் மண் எடுத்து அவள் மேல் போட்டுவிட்டு ஓடினேன். நாயே என்றால் இரவு காதலாக போனில் பேசிவிட்டு மறுநாள் மதியம் சூப்பர்வைசர் பாத்ரூம் சென்று அவளுக்கு கால் செய்து உள்ளே வர சொல்ல நான் பயத்தில் நிற்க அவள் சாதாரணமாக வர கதவை பூட்டி விட்டு அமைதியாய் பேசினோம். என்ன என்றாள். மீண்டும் முயற்சி செய்ய வாட்டம் இல்லை. அவள் இங்கு முடியாது என்று சொன்னால் கேளுப்பா என்றாள். டீ டைமில் நேரில் வந்து பேசினாள். வெட்கப்பட்டு புதிதாய் வயசுக்கு வந்த பெண் போல. இப்படிலா பண்ணுவாங்களா அசிங்கம்பா என்றாள். அப்ப ஏன் துடிச்ச வெட்கம்லா படற என்றேன். வெட்கப்பட்டு சிரித்தாள். யாரும் வரவில்லை என தெரிந்து கிள்ளினாள். ஆனால் கம்பெனியில் முடியாது. அவள் கிராமத்து வீட்டுக்காரி. வாய்ப்பு அமையும் என்று காத்திருந்த எனக்கு நைட் ஷிப்ட் போட்டாங்க ஓட்டி. அப்போது இரவு முழுக்க போனில் பேசிக்கொண்டு இருந்தாள். எங்கள் வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது. சென்னையில் உறவுக்காரர் இறந்து விட்டார் என்று. அவர்கள் அதிகாலை வேனில் புறப்பட்டு சென்றுவிடுவார்கள் என்றனர். நான் வனிதாவிடம் கூற வீட்டுக்கு வேணா போலாம். வெளியே நான் வேண்டாம் என்று கூற எனக்கு தூக்கம் இல்லை. ஆர்வமாக கம்பெனியில் வலம் வந்தேன். 6 மணிக்கு போன் அடித்தாள். நான் வழக்கம் போல வேலை போவதாக வருகிறேன். ஆனால் உன் வீட்டு ஸ்டாப்பில் இயக்குகிறேன். என்னை பத்திரமாக கூட்டி செல் என்றாள். நான் இரவெல்லாம் முழித்து கிடந்தது. இதற்கு தான் நீ வா ஆதார் கார்டு கம்பெனி சட்ட மட்டும் கொண்டு வா என்றேன். சரி நான் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விட்டு வரேன் நீ பூ வாங்கி வை என்றாள். சரி என்றேன். 8 மணி ஆனது. வனிதா வரும் பஸ்ஸை பின்தொடர்ந்து அவளுக்கு தைரியம் கூறி என் ஸ்டாப்பில் இறங்க வைத்து இதே ரோட்டில் வா என்று கூறினேன். அவளும் நடக்க நான் பூ வாங்கி விட்டு வீட்டை திறந்து வாசலில் நின்று பைக்கை துடைக்கும் சீன் போட அவள் நெருங்கி வர படபடப்பு போனில் தொடர்பில் இருந்ததால் அவள் வீடு போல் உள்ளே சென்றாள். டிவி சவுண்டாயிருந்தது. நான் உள்ளே சென்று வீட்டிற்கு போன் பேசிவிட்டு அவளின் அருகில் அமர்ந்தேன். எதற்கு ஆதார் கார்டு என்றாள். பேன் கூட்டி போவதாக யாராவது பார்த்தால் சமாளிக்க என்றேன். நீயும் அதை கூறிக்கலாம் சீக்கிரம் சென்றாள் என்றேன். அவள் புருஷன் கிட்ட கம்பெனிக்கு வந்துட்டேன் என்று பேசினாள். ஏன் இவ்வளவு சூடாய் இருக்கப்பா என்றாள். நைட் தூங்காம இருந்தது உனக்காக தான் என்றேன். அவள் சிரித்தாள். நீ நினைத்தது நடக்க போகிறது என்றாள். வாங்கிய பூவ தலையில வச்சிட்டு போனா அவ போன பிறகு பசியே எடுத்துச்சு. 8:50க்கு ஆரம்பித்து 4:30 வர அவள மறக்காம இருக்கிறேன். அவளும் அப்படியே நன்றி.